ஓம் ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபத்யார்னி குணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம் யாம்னமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்தைதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜரணौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेन महन्वयानाम् आद्यस्ति नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं मघस्तमगताग्भयजक् भट्टनाथ श्रीभक्तिकसागरकुलशेखरयोगिभागान् भक्ताङ्गुरेव परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् श्रीमद् वाल्मीकि रामायणத்தில் நாம் அயோத்தியா காண்டம் 51வது சர்க்கத்தில் பிரவேசிக்கின்றோம். இதுவரை நாம் கண்டது என்னவென்றால், ராமன், லக்ஷ்மணன், சீதை மூவரும் காட்டிற்கு செல்கின்றார்கள். அப்படி காட்டிற்கு செல்லும் பொழுது சரையு அயோத்தியா மக்கள் அவர்களை பின்தொடர்கின்றார்கள். சரையு நதிக்கரையில் அவர்கள் இரவு கழிக்கின்றார்கள். அப்படி இரவு கழிக்கும் சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுமந்திரர்கிட்ட தேரை அயோத்தியா பக்கமாக ஓட்டி சென்று சிறிது நேரம் பொறுத்து திரும்ப சொல்கின்றார்கள். அதே மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் திரும்ப போகின்றார்கள். இப்பொழுது ராமர், லக்ஷ்மண, சீதை மூவர் மட்டுமே செல்கின்றார்கள். அங்கே குகனை சந்திக்கின்றார்கள். கங்கையிரே கரையுடையான் நாவாயான், அவனை சந்திக்கின்றார்கள். அந்த குகன் என்ன பண்றார், பக்ஷ்யம், போஜ்யம், பேயம், லேக்யம் போன்ற அறுசுவை உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து தருகின்றார். அதை ராமன் ஏற்கவில்லை. ராமன் ஏற்கவில்லை என்றால் மனத்தார ஏற்று விட்டான். ஆனால் அன்று இரவு அவன் வெறும் கங்கை நீரை குடித்துவிட்டு அங்கேயே ஒரு மரத்தடியில் புல் தரையில் படுத்துக் கொள்கின்றான், அவனும் சீதையும். இதை கண்ட லக்ஷ்மண சுவாமி மனம் நொந்து இரவு முழுவதும் ராமரை சுத்தி 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 வந்து காவல் காக்கின்றார். இதை தவறாக எண்ணிய குகன் உடனே லக்ஷ்மணனை சுத்தி சுத்தி காவல் காக்கிறார். குகன் வந்து லக்ஷ்மணனையும் ராமரையும் இப்படி நைட்டு முழுக்க வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம், வேடுவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குகனை நோட்டம் விடுகின்றார்கள். கடைசியில் ஒரு இதுல குகனுக்கு கால் வலிக்கிறது. ஏன்பா இப்படி பண்ற லக்ஷ்மணா, போய் தூங்கலாமே அப்படின்றார். அப்ப அந்த லக்ஷ்மணன் சொல்றார், அண்ணா, இதுவரை தங்க கட்டிலில் தூங்கிய குழந்தை இன்னைக்கு வந்து கட்டாந்தரையில் வருதுன்னு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்றார். உடனே மனம் நொந்து, ஐயோ, குகன் வந்து தப்பா நினைச்சுட்டார். ஐயோ, நான் இப்படியாப்பட்ட உத்தமரை போய் நான் தவறாக நினைத்து விட்டேனேன்னு சொல்லி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, உன்ன பாரி ஒரு தம்பியை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்றார். உடனே அங்கிருந்து மறுநாள் விடுகின்றது. ராமன் குகனுக்கு ஒரு பிரியா விடையை கொடுக்கின்றான். அப்பொழுது ராமன் குகனுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார். நான் வந்து திரும்பவும் 14 வருடங்கள் கழித்து வரும்பொழுது உன்னை வந்து சந்திப்பேன் அப்படின்றார். இது கம்பராமாயணத்திலும் இருக்கு. 1984 பாசுரம் கம்பராமாயணத்துல, அண்ணலும் அது கேளா அகம் நிறைந்து அருள் மிக்கான் வெண்ணிறைந்த நகை செய்தான் வீரனின் இழையாம் அப்புண்ணிய நதி ஆடி புனிதரை வழிபாடு உற்று எண்ணிய சில நாள்களில் குறுகுவது இனி என்றால். உடனே ராமர் சொல்றார், 14 வருஷம் கழிச்சு நான் வரும்போது கண்டிப்பா உன்னை வந்து பார்த்துட்டு தான் நான் அயோத்தியாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதனாலதான் பாருங்க, யுத்தகாண்டம் முடிந்து ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் எல்லாம் புஷ்பக விமானத்தில் வரும்போது அந்த நேரம் குறித்த காலம் வந்து விட்டது. அதனால அவர் என்ன பண்றார், அந்த பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆசிரமத்திற்கு போய் அங்கே சென்று பரத்வாஜ மகர்ஷியை பார்த்து விட்டு அங்கிருந்து குகனை பார்த்து குகனிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதற்குள் டைம் ஆயிடுச்சு. பரதன் என்ன பண்றான், தீ மூட்டிடுறான்.
உடனே அவர் என்ன பண்றார், ராமர் புத்தி சாமர்த்தியம், ஹனுமானை அனுப்பி நீ போய் பரதனிடம் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக குகனை சந்தித்து விட்டு வருகின்றார். ஓகேங்களா? இப்படியாக அவர்கள் செல்கின்றார்கள். இது ஒரு பக்கம் சீத்தை உறங்க அப்படியே இது பண்ணிட்டு இருக்கார். அப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த இது போயிட்டோன்னா அங்கிருந்து ராமருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா எங்க நாடா என்ன காடா இருந்தா என்ன, அவருக்கு எப்பவுமே ராமர் தானே. அதனால அவர் பாட்டு ஜாலியா இருக்கார். அலகாபாத்ல பிரயாக் இன்னைக்கும் இருக்கு. அந்த இடத்துல அந்த இதுல 54வது சர்க்கம் 4வது ஸ்லோகம் பாருங்க. பிரயாகபித பஷ்ய சௌமித்ரே தூமமுத்தமம் அக்னேர் பகவதः கேது மன்யே சம்ஹிதி சம்நிஹிதோ முனிஹி. பரத்வாஜ ஆசிரமத்திற்கு அவர்கள் செல்கின்றார்கள். முதல்ல அங்க போயிட்டாங்க அப்புறமா குகனிடமிருந்து விடை பெற்று கொண்டு பிரயாக் இன்னைக்கும் இருக்கு அலகாபாத்ல, அந்த இடத்துக்கு போறா. அங்க போயிட்டு அவங்க சொல்றாங்க, நான் நிறைய ஆசிரமத்தெல்லாம் பார்க்க வந்திருக்கேன்னு. இப்ப பரத்வாஜ மகர்ஷி அவரை ராமரை எதிர்நோக்கி அவரை வரவேற்றாராம். ஏதச்ருத்வா சுபவாக்கியம் பரத்வாஜோ மகாமுனிஹி. இந்த பரத்வாஜர் யாருன்னா வால்மீகி மகர்ஷியோடைய சிஷ்யர். இதை பின்னாடி அவரே சொல்ல போறார். அதே மாதிரி பரத்வாஜருக்கு ரொம்ப சந்தோஷம், ராமரே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், தஸ்ய பிரயாகே ராமஸ்ய தம் மகர்ஷிரும் உபேயுஷஹ அப்படி சொல்லி அவர் சொல்றார், சித்திரகூட்டத்தில் நீ பர்ணசாலை அமைத்து அங்கே தங்குப்பா, அப்படி நன்னா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் சொல்றார். உடனே ராமர் அதே போல அவரும் சரின்னு சித்திரக்கூடம் போறார். 55வது சர்க்கம் 23வது ஸ்லோகம் பாருங்கோ, ரொம்ப அழகா சொல்றா. அது எப்படி இருக்குன்னா அந்த சித்திரக்கூட்டம்ன்றத ஒரு அழகா சொல்றார். சகாரோ லக்ஷ்மணச்சித்வாம் சீதாயா சுகமாசனம் தத்ர ஸ்ரீயமிவா சிந்த்யாம் ராமோ தாசரதி பிரியாம். அங்கே சித்திரக்கூட்டத்தில் அழகாக ஆசிரமம் அமைத்து மயில் பீலியை எல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு மேல இது பண்ணியிருக்கா. என்ன சொல்லுவீங்க, கூரையா போட்டிருக்கா. நம்ம யூஸ்வலி கூரைலாம் எப்படி கட்டுவோம், மேலே இந்த தேங்காய் ஓடிய அந்த ஓலையை போடுவோம். ஆனால் அவ ராமருக்கு ஸ்பெஷலாக கட்டியிருக்கார். யாரு, லக்ஷ்மண சுவாமி கட்டியிருக்கார் சித்திரக்கூட்டத்தில். எப்படின்னா மயில் பீலியால் ஆன கூரையாம். ஓகேங்களா? அதே மாதிரி யானை தந்தத்தால் செய்த மூங்கில்களாம். மூங்கில் கொம்புக்கு பதில் அது. தரையெல்லாம் அப்படியே பளபளன்னு இருக்கு அப்படின்னு சும்மா வர்ணிக்காக அவ்வளவு அழகா பண்ணியிருக்காருன்னு இதை கம்பநாட்டு ஆழ்வாரும் சொல்றார். 2092வது பாசனம் 2092 சொல்றார். மயிலுடைய பீலியின் விதானம் மேல் வகுத்து அயிலுடை கரிய கால் கரு அருக தூங்கறுத்து எழிலக்கலை கடல்களால் இழற்றி ஆறு இடு செயலுடைய புதுமலர் பொற்சிம்ப சித்தியே. அப்படியே பொன்னால் ஆகிய கூரை போன்று. ஏன்னா இவா இப்ப இருக்கிறது குடிசையில தான். ஆனா அது குடிசைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அழகா அந்த மாயையோடு தங்கி இருக்கிற அந்த வீடு எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு இடம். அதனால அவ்வளவு அழகான அந்த பர்ணசாலையில் 2 பேரும் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் மூவரும் அப்படியே சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறமா அங்கிருந்து மந்தாகினி நதி அந்த வால்மீகி ஆசிரமம் இருந்ததா அப்ப இருக்கு. அதுக்கப்புறமா வால்மீகி ஆசிரமத்தை மாத்திட்டார். ஏன் இதை சொல்றேன்னா உத்தர ராமாயணத்துல தேர் இஸ் அ ரெஃபரன்ஸ். வால்மீகி அவருடைய ஆசிரமத்தை மாத்தின்றதாகவும் அந்த இடத்துக்கு தான் வால்மீகி ஆசிரமத்துக்கு சீதா பிராட்டி தங்கினதாகவும் குறிப்பு இருக்கு. ஸோ எப்படி சுவாமி அப்படின்னா இந்த காலத்துலலாம் இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவா, கேம்ப் மாதிரி இப்போ கூட இந்த NSS NCC கேம்ப்லாம் நடக்கிறது பாருங்க. அது மாதிரி கேம்ப் கட்டி அவ ஒரு பர்டிகுலர் ப்ரீடுக்கு அவ இது பண்ணுவா, வேத அத்தியனம்லாம் பண்ணுவா. ஒன்ஸ் அந்த வேத வித்துக்கள் எல்லாம் உருவாக்கி விட்டார்கள் என்றால் அங்கிருந்தே அவர்கள் இடம் மாற்றிக்கொள்வார்கள்.
அப்படிதான் நாலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்கும் போதும் இருந்ததா சொல்றாங்க. இன்னைக்கும் குறிப்புலாம் இருக்கு. அதே போல வால்மீகி மகரிஷி அப்போ வந்து மந்தாகினி ஆசிரமத்தில் இருந்திருக்கார். அதை சொல்றா. சித்திரக்கூட்டத்துடைய வர்ணனம் 56வது சர்க்கம் முழுக்க சொல்றா. நான் அவ்வளோத்தையும் எடுத்துக்கல, ஒரு 2-3 ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். இதி சீதாश्च ராமश्च லக்ஷ்மணश्च கிருதாஞ்சலி அபிகம்யாஸ்ரமம் சர்வே வால்மீகி அபிவாதனம். இது எப்படின்னா, அந்த மந்தாகினியோடைய அந்த இது கடந்து அவர்கள் சித்திரக்கூட்டத்தில் இருந்து அந்த வால்மீகி மகரிஷிக்கு ஆசிரமத்துக்கு வர்றாரா. இப்போ என்னன்னா, வால்மீகி தான் இந்த கர்த்தா, ஆதி கர்த்தாவான இந்த வால்மீகி ராமாயணத்தை ஏற்றியவர். அவருடைய ஆசிரமத்துக்கு அவரே சொல்றார். பியூட்டிஃபுல்லா 56வது சர்க்கம், அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லு. அந்த இது 16வது சர்க்கம் பாட்டு பாருங்கோ. இதி சீதா ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச கிருதாஞ்சலி. ராமர், சீதா, லக்ஷ்மணன் மூவரும் சென்று அப்படியே போய் நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா அங்க எதிர்நோக்கி யார் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் வால்மீகியே தன்னை பத்தி சொல்றார். எப்படின்னா, அபிகம்ய ஆசிரமம் சர்வே வால்மீகிம் அபிவாதனம். வால்மீகி மகரிஷியும் அவரை பார்த்து நமஸ்காரம், எதிர் சேவைக்கு நமஸ்காரம் பண்ணி வாங்கன்னு சொல்லி இது பண்ணாராம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, வால்மீகி ஆசிரமம் ஏர்லியர் டைம்ல சித்திரக்கூட்டத்துல மந்தாகினி நதிக்கரையில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னதுக்கு இது ஒரு சமானம். ஓகேங்களா, இது ஒரு பிரமாணம். அடுத்தது ச லக்ஷ்மண கிருஷ்ண மிருகா சஹத்வா மேத்யம் பிரதாபவான். அங்கிருந்து லக்ஷ்மணன் என்ன பண்றான், அப்படியே அந்த புருஷ வியாக்கிரனான அழகாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே சுத்தி ராமரும் லக்ஷ்மண சீதையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். லக்ஷ்மண புருஷ வியாக்கிர அதராகவம் அப்ரவீத். ராமர் லக்ஷ்மணன் கிட்ட கேட்டாரா, லக்ஷ்மணா இங்க ஒரு அழகான பர்ணசாலை கட்டுடா, ரொம்ப அழகா இருக்கணும்டா அப்படின்றாரு. ஜபம் ச 32வது ஸ்லோகம் பாருங்க. ஜபம் ச ஞாசத கிருத்வா ஸ்நாத்வா நத்யம் யதா விதி பாபஸ் சம்சயம் ராமஸ்சகார பலிமுத்தமம். அங்கே அவர்கள் புதுசா கட்டின அந்த பர்ணசாலையில கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப முக்கியம். அம்மா இந்த இடத்துல எப்படி பண்ணேன்னா, ராமர் வந்து அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த இடத்துல ராமர் வந்து அக்னிஹோத்ரி. இப்போ வந்து அவர் அக்னிஹோத்திரத்தில் இருக்கிற நியமம் என்னன்னா, நம்ம எப்போவுமே நித்யாக்னி பண்ணிட்டு இருக்கணும். நித்யாக்னி பண்ணி கடைசியில் அந்தியேஷ்டிமி வரைக்கும் வந்து அந்த அக்னியை வந்து அணையாமல் பார்த்துக்கணும். இப்போ ராமரும் அயோத்தியாவிலேருந்து கிளம்பிட்டார். அயோத்தியாவிலேருந்து கிளம்பும்போது கையில் எதுவும் கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு வரல, அந்த அக்னி எரிஞ்சுட்டே இருந்திருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அரளி ஒரே ஒரு கட்டையை மட்டும் எடுத்துப்பா. அது எரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது அந்த கட்டையை நம்ம கையில் வச்சுருப்பார். அது எங்கெல்லாம் நம்ம போயிடுறோமோ, இப்போ வேற ஒரு இடத்துக்கு போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அடியன் வந்து கேரளாவில் இருக்கேன், கேரளாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த இடத்துல அந்த அக்னியை தூக்கிட்டு போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம், சில பேர் விளக்கு மாதிரிலாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாலும் வெறும் மரக்கட்டையை கையில் எடுத்துட்டு போயிடலாமா. இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே திரும்பவும் அரணிம் கிருத்வா அப்படின்வா. அந்த 2 கட்டையை அப்படியே தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து நெருப்புறோம். அதுலேருந்து திரும்பவும் அந்த அக்னியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து திரும்பவும் நம்ம அக்னிஹோத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நியமம் இருக்குது. ஸோ ராமர் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த புதுமனை புதுவிழாவுக்கு எல்லா ரிஷிகளையும், அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு அவர் அந்த இடத்துல திரும்பவும் அக்னிஹோத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றது இங்கே இருக்குது. இதுக்கு தான் இது இவ்வளோ பெரிய பிரமாணம் நான் எடுத்துன்னு வந்தேன்னா, ததௌ தர்ப்பயித்வா பூதானி, அங்க இருக்கிற பூத பிரேத பிசாசங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணிட்டு ராகவோ சக சீதையா, சீதாவும் ராமனும் சேர்ந்து ததா விவிஷ் சத்து ஷாலாம் சுசுபாம் சுபலக்ஷனுக்கான அந்த இதுவெல்லாம் பண்ணிட்டு அவ வீட்டு முன்னாடியே அங்கே என்ன பண்ணலாம், அக்னிஹோத்திரம் பண்ணாலாம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல திக்கு டென்சிட் ஃபாரஸ்ட்டு, அதுக்கு நடுவில் அழகான ஒரு மந்தாகினி நதி. அந்த மந்தாகினி நதிக்கரையில் சித்திரக்கூட்டத்தில் அழகான ஒரு பர்ணசாலையை லக்ஷ்மண சுவாமி அமைத்து விட்டார். அந்த இடத்துல அமைச்ச அந்த பர்ணசாலையில் ராமன் என்ன பண்ணுறார், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டார். நித்தியபடி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப சௌக்கியமா இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப இங்க இருந்து வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல தான் ராமருடைய அந்த பர்ணசாலையில மட்டும், மீன்ஸ் அவருடைய அந்த வீட்டுல இருந்து மட்டும் புகை வந்துட்டு இருக்குமா. இதுதான், இதை ஏன் இங்க சொல்லி இப்படி விட்டுட்டாருன்னா, பின்னாடி பரதன் வரும்போது இதுதான் பிரமாணமானம் இருக்கும் போது காட்டுல
சன்னியாசிங்க அக்னிஹோத்திரம் பண்ண மாட்டாங்க, அக்னிஹோத்திரம் கிடையாது அவங்களுக்கு. நீர்ன சாக்கிரியகன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அவள் அக்னியை தொடக்கூடாது. அப்போ இப்போ வந்து காட்டில் இருக்கிற முனிவர்களும் தேவர்களும் பண்ண மாட்டாங்க. அப்போ வேற யார் இங்கே பண்ணுறேன்னா அப்போ அங்கே ராமன் இருக்கான்னு பரதன் அங்கே தேடி வர போகிறான். அதுக்கு இங்கே வந்து ஒரு சூச்சகம் சொல்கிறார். இப்போ இது இப்படி போயின்னு இருக்கட்டும். இவங்க வந்து புது எல்லாம் பண்ணி ராமர் லக்ஷ்மணர் சீதா மூவரும் ரொம்ப அழகாக அந்த பர்ணசாலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அயோத்தியாவில் என்னாச்சு, அங்கே போகணும்ல. இப்போ பாருங்க, வால்மீகி மகரிஷி அப்படியே கேமராவை அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றாரு. 54வது சர்க்கம் 2வது ஸ்லோகம் பாருங்க. பரத்வாஜாஸ்ரமா பரத்வாஜாபிகமனம் பிராயேகச்ச சபாஜனம் ஆ கிரே கமனம் தேஷாம் தத்ர. அங்க இப்ப என்ன பண்றார், சுமந்திரரை நீங்க போங்கோ, நீங்க வந்து அயோத்தியாவுக்கு போங்கன்னு சொல்லிடுறார் ராமர். அதுக்கப்புறமா அவர் சித்திரக்கூட்ட குகனை விட்டு அங்கிருந்து பரத்வாஜ மகர்ஷியை பார்த்துட்டு பரத்வாஜ மகர்ஷியிலிருந்து இப்போ அவர் எங்கே போயிட்டார், மந்தாகினியில் சித்திரக்கூட்டத்தில் பர்ணசாலையில். ஆனால் பரத்வாஜ ஆசிரமம் வரைக்கும் தான் சுமந்திரர் அவரை பார்த்தார். ஓகேங்களா, ராமரை பார்த்தார். ஓகே, அவர் நல்லா செட்டில் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் இப்போ அயோத்தியா போயிட்டார். அயோத்தியா போனால் அந்த இடத்துல போன உடனே சுமந்திரரை நோக்கி எதிர்நோக்கி அப்படியே அயோத்தியாவே வந்து துக்கத்தில் இருக்கிறது. அது அழகா சொல்றார். 57வது சர்க்கம் 6வது ஸ்லோகம் பாருங்க. சூன்யமிவ நிஷப்தானாம் திருஷ்ட்வா பரமமுன் துர்மனா சுமந்திரச்சிந்தயாமாச சோக விகசமாஹதஹ. The condition of Ayodhya was very very poor. ரொம்ப கஷ்டப்பட்டாலாம் எல்லாரும். அப்ப நேராக அப்படியே தலை குனிந்து கொண்டே அந்த சுமந்திரன் என்ன பண்ணாராம், நேராக தசரத மகாராஜாவுடைய அரண்மனைக்கு சொன்னாராம். போன உடனே தசரதனுக்கு ஓடி வந்துட்டார். ஓடி வந்து, சுமந்திரா எங்க என் ராமன் வந்துட்டானா, திரும்பவும் எனக்கு தெரியும் அவன் வந்துடுவான், என் குழந்தை என்னை விட்டு பிரிய மாட்டான், எங்கடா அப்படின்னாராம். சுமந்திரர் அப்படியே வாயடிச்சு நின்றுட்டார். ஐயோ, இவர் இவ்வளோ பாசத்துல இருக்காருன்னு. அப்ப தசரதன் ஒரு வார்த்தை கேட்டாராம். ராம இது பிரிச்சதா, ராமன் எனக்கு ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பிச்சானாடா, சொல்லுடா அப்படின்னாராம். உடனே அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். ராமர் என்ன சொன்னாருடா அப்படின்னு தசரதன் கேட்கிறார். உடனே அவர் சொல்றார். 58வது சர்க்கம் பாருங்க, 31வது ஸ்லோகம். அவர் சொல்றார். முதல்ல ராமர் என்ன சொல்றாருன்னு சொல்லிடுறேன். ராமர் என்ன சொன்னாரா, அப்பாவுக்கு ஒரு நமஸ்காரம் சொன்னேன்னு சொல்லுங்கோ, அப்புறமா அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்க சொல்லுங்கோ, அயோத்தியா மக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே ராமரை பத்தி தசரத மகாராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தையை நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டாராம். அடுத்தது சீதா என்னடா சொன்னார் அப்படின்னா, உடனே சுமந்திர சொன்னாராம், மாமனார் மாமியாருங்களுக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லுங்கோ, நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க வந்துடுவோம், நல்லபடியாக வருவோம் அப்படின்னு சீதா சொன்னாங்கன்னு சொல்லுவோம். லக்ஷ்மணன் என்னடா சொன்னார்னு சுமந்திர சொல்ல மறுத்து விட்டாராம். ஒரு ராஜமந்திரி என்னதான் இருந்தாலும் அவருக்கும் மனசாட்சி இருக்குல்ல. லக்ஷ்மணன் என்னடா சொன்னா அப்படின்னாராம். உடனே சுமந்திரர் இல்லைங்க நான் சொல்லலை அப்படின்ட்டாராம். ஆனா லக்ஷ்மணன் ஏதோ சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனா தசரதன் திரும்பவும் கேட்கிறார், என்னடா சொன்னான் சொல்லுடா, எனக்கு தவறா இருந்தாலும் பரவாயில்லடா சொல்லுடா அப்படின்றார். அப்ப 58வது சர்க்கம் 31வது ஸ்லோகம். லக்ஷ்மணன் என்ன சொன்னான்னு சொல்றான் சுமந்திரன். அகம் தவான் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தா ச பந்துஷ்ச பிதா ச மம ராகவன்னு சொல்லிட்டான்பா. அப்பா இனிமே ராகவன் தான் அவனுக்கு அப்பாவா அம்மாவா நண்பனா, அப்புறமா அவன்தான் அவனுக்கு எல்லாமேவா, மற்றுமாகவும் முற்றுமாகவும் இருக்கக்கூடியவன். அதனால் இனிமே அவன் வந்து டி லக்ஷ்மணன் கிடையாது, தசரதனுடைய லக்ஷ்மணன் கிடையாதான், இனிமே அவன் ஆர் லக்ஷ்மணன் சொல்லிட்டான் அப்படின்னு. இதை வந்து சுமந்திரர் என்ன கோணத்துல சொல்றாருன்னா, ஐயோ தசரத மகாராஜா கஷ்டப்பட போறாரு, ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்காரு, இதுல லக்ஷ்மணன் வேற சொன்னதை சொன்னா இன்னும் கஷ்டப்படுவாரே அப்படின்ற எண்ணத்துல லக்ஷ்மணன் சொன்னதை சுமந்திரர் சொல்றார். ஆனா தசரதருக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா எப்படி பகவானை ஏத்துண்டான் பாரு என் குழந்தை, இனிமே ராகவன் தான் அப்பான்றத கரெக்டா புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதுக்கப்புறமா ராமர் என்ன பண்ணார், அங்க இருக்கிற ஆலமரத்துல இப்படி இது பண்ணி அப்படியே அங்க இருக்கார். இப்ப அடுத்தது ராமர் எப்படிதான் இருக்கார் இப்ப அப்படின்னு சுமந்திரர்கிட்ட தசரத மகாராஜா சொல்றார். அப்ப சுமந்திரர் சொல்றார், குகனுடைய
அந்த கங்கை கரையை தாண்டி அவர் குகன் கையில் என்ன பண்ணார், எனக்கு ஆலம்பால் எடுத்துட்டு வான்னு சொன்னார். அப்படின்னோடனே தசரதன் கேட்டான், எதுக்குடா ஆலம்பால் அப்படின்னாரு. இல்லை, அவர் என்ன பண்ணார், தன்னுடைய முடி காக்குஸ்தானா இருந்த அந்த குட்டி முடியோடு இருந்த குழந்தை இப்ப ஜடாமடியோடு இருக்கார், வல்கணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கார், மாந்தோல் மரவுரி எல்லாம் கட்டிட்டு இருக்கார். அதனால அவர் முடி பறந்து பறந்து போறதான். அதனால அவர் என்ன பண்ணிட்டார், ஆலம்பாலை தன் தலையில வச்சு அந்த ஜடை முடிந்து கொண்டாராம். 51வது சர்க்கம் 3வது ஸ்லோகத்துல சொல்றார் சுமந்திரர், ஜடா கிருத்வா மகாராஜ சிரவல்க்யதார் தாரிணோ கங்காமுத்தீர்ணதௌ வீரௌ பிராயகாமாபிமுகௌ கதௌ. உடனே தசரத மகாராஜா கண்ணில் அப்படியே ரத்தம் வருது. நார்மலா தண்ணி வரும்னு, ஆனா இவனுக்கு ரத்தமே வருதான். ஏன்னா மணிமுடி தரிக்க வேண்டிய என் மகன் இன்று ஜடாமுடி தரித்து கொண்டிருக்கின்றானே, ஐயோ இதெல்லாம் அந்த பாவி 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 கைகேயினால வந்ததாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்படுறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, அப்படியே அந்த இடத்துல சுமந்திரருடைய அந்த வசனங்களை கேட்ட பிறகு இதுக்கு மேல சொல்ல முடியலையாம், துக்கம் அப்படியே தொண்டை அடைக்கிறது. ஹா ராகவா, ஹா ராமா, ஹா ராமானுஜா அப்படின்றார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 59வது சர்க்கம் 31வது ஸ்லோகம் போய் பாருங்க. ஹா ராம ஹா ராமானுஜா ஹா வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானாதி துக்கேன மிரியமானாமதா தவாத் ததேன சதேன ராஜா துக்கேன மிருஷபா. அங்கே தபாலும் விழுந்துட்டானா தசரத மகாராஜா. ஐயோ ஹா ராகவா, ஹா ராமானுஜா. ராமானுஜான்றார். என்ன சுவாமி ராமானுஜன் அப்பயே சொல்லிட்டாரா அப்படின்னா, ராமனுக்கு அனுஜனாக சென்றவனே, ஏன்னா அவர் தான் இனிமே சொல்லிட்டாரே, என் மகன் இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை, நீ எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாரே, அப்ப நான் இவனை எப்படி சொல்றது அப்படின்னா, இனிமே ராகவனுக்கு அனுஜனாக இருப்பதால் நீ ராமானுஜனாகி விட்டாயடா லக்ஷ்மணான்னு சொல்லி, ஏ ராகவா, ஏ ராமானுஜா, ஏ சீதா, நான் தபஸ்வினி வைதேகி தேகத்திலிருந்து வந்தவனே, இப்படி நீங்க ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா அங்கேயே மூர்ச்சை அடைஞ்சுட்டார். மூர்ச்சை அடைஞ்சிட்டவன சுமந்திர கம்னு அமைதியா போயிட்டார் வெளியே. உடனே இப்படி விழுந்துட்டாரே அப்படின்றதுக்காக, என்னடா இது இப்படி விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு கௌசல்யா, ஏன்னா கைகையை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால கௌசல்யா போய் அந்த தசரத மகாராஜாவை ஆஸ்வாசம் பண்ணி கட்டிலில் படுக்க வைக்கின்றாள். அப்ப கௌசல்யா கிட்ட தசரத மகாராஜா ஒரு சீக்கிரட்டை சொல்றார். அம்மா, நான் பெரிய நஷ்டம் ஆயிட்டேம்மா, நான் உனக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. 62வது சர்க்கம் 24வது ஸ்லோகம். ஷோகோ நாஷயதே தைரிய ஷோகோ நாஷயதே ஸ்ருதம் ஷோகோ நாஷயதே சர்வம் நாஸ்தி ஷோக சமூபரிபு. மா கௌசல்யா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நான் உங்ககிட்ட ஒரு பெரிய சீக்கிரட்டை மறைச்சிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுல சின்ன யவராஜாவா இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், வில்வித்தை எல்லாம் கத்துண்டு இருந்தேன். அப்ப சப்தவேதின்ற ஒரு பிரயோகத்தை கத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. அதாவது எந்த பக்கம் சப்தம் வருமோ அந்த சப்தத்தை நோக்கி, நம்ம தமிழ்ல சப்தம்ன்றோம், அது சான்ஸ்கிரிட்ல சப்தம்னுவா, அந்த சப்தத்தை நோக்கி நான் வில்லினை பிரயோகிப்பேன். இப்படியாக நான் பிரயோகித்து கொண்டிருக்கும் போது ஒரு காலத்தில் காட்டுல ஒரு சத்தம் வந்துச்சு. நான் யானைன்னு நினைச்சுட்டு என்னுடைய அம்பை பூட்டி நான் அங்கே சென்றேன். அந்த வில் என்ன பண்ணிடுத்து குத்தன பிறகு அந்த வில்லை என்னுடைய அம்பு என்னுடைய வில்லில் இருந்து பறந்து சென்றது. உடனே ஒரு மனுஷனுடைய சத்தம் கேட்டது. ஐயோ, ஒரு குழந்தை யாரையோ சாவர்ஷனே யானைன்னு நினைச்சுட்டு தசரத மகாராஜா போய் பார்க்கிறார். போய் பார்த்தா அங்க ஒரு முனிக்குமாரன், அவர் பேர் ஸ்ரவணன்னு சொல்லல, நம்ம தமிழ்ல சரவணன் சொல்றோம், ஆனா ஸ்ரவணகுமாரன்னும் இங்க சொல்லல. 63வது சர்க்கத்துல போய் பார்த்தீங்கன்னா ரிஷிகுமாரன் சொல்றாங்க. அந்த ரிஷியோடைய குமாரன் ஒரு நதிக்கரையிலேருந்து தண்ணி எடுக்கலான்னு போயிருக்கான். நான் யானைன்னு நினச்சி இது பண்ணிட்டேன். அப்போ அவன் என்ன சொன்னா, என்னுடைய அப்பா அம்மா கண்ணு தெரியாது, அவளால் நடக்கக்கூட முடியாது, அவளாம் யாத்திரை போகணும்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு நான் துலாபாரத்தில் வச்சு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அவங்க தண்ணி கேட்டாங்க, தண்ணி தாக எடுக்குதுன்னு. அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இப்படி பண்ணிட்டேலே, நான் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ இனிமேல் தண்ணி கொடுக்க முடியாது, இந்த அவங்க கேட்டது இந்த தண்ணி தான், தயவு செய்து இந்த ஜலத்தை எடுத்துன்னு போயிட்டு அவ கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்றார். உடனே ராஜாவும் அதே மாதிரி பண்றார். பாருங்கோ 63வது சர்க்கம் 4வது ஸ்லோகம். சராஜா ரஜனீம் ஷஷ்டீம் ராமோ
प्रव्रजितो वनम् अर्धरात्रे दशरथः संस्मरन् दुष्कृतं कृतं स राजा पुत्रशोकात् स्मृत्वा दुष्टकृतात्मनः कौसल्यां पुत्रशोकार्तम् इमं वाचम् अब्रवीत् यदाचरत कल्याणी शुभं वा यति वा शुभं तदेव लब्धे भद्रे கர்த்தா கர்ம ஜமாத்மனஹ. அம்மா, அந்த ரிஷிகுமாரன் சொன்னதுக்காக சரின்னு அந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டா, ஐயோ இது என் மகன் இல்லையே இந்த கை அப்படின்னு சொல்லிட்டு உடனே யார் பானீங்கன்னு கேட்டாங்க. நான் பொய் இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், உங்கள் மகனை நான் கொண்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணேன். அதுக்கு அவள் என்ன பண்ணா, ஒரு சாபத்தை கொடுத்துட்டாமா. என்ன சாபம் கொடுத்தானா, 63வது சர்க்கம் 45வது ஸ்லோகம் பாருங்க, 44வது ஸ்லோகம் பாருங்க. தம் பிரசாதயத் கத்வாத்வம் நத்வாம் சகு குபித ஷபேத் விஷல்யம் குருமாம் ராஜன் மம மே மர்மமே நிஷித ஷர. நீ எப்படி என்னுடைய குழந்தைய ஒரு அம்பினால் பூட்டி அந்த இறந்தானோ அவனுடைய அந்த சோகத்தை தாங்க முடியாமல் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, இந்த துக்கம் இந்த அப்பா அம்மா இப்போ இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்ணு தெரியாவ அவளுக்கு காலம் நடக்க முடியாது. அதனால தான் அந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான். இனிமேல் யார் எங்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லா இதுவெல்லாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்க போறா. அதனால துக்கிதஸ்ய ச தீனஸ்ய மம சோகத்துரஸ்சத. நான் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும் அதே போல நீயும் குழந்தை பெற்று அந்த புத்திர சோகத்தினாலேயே மடிவாயிடா அப்படின்னு சொல்லிட்டாருமா. நான் இப்ப ஏளனமா நினைச்சுட்டேன். சரி ஓகேன்னு அதுக்கப்புறமா எனக்கு புத்திரனே கிடைக்காத போது கூட பரவாயில்ல, நமக்கு ஏதாவது ஒரு புத்திரம் கிடைக்கும், ஏன்னா சாபம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப அந்த சாபம் பழிச்சுருத்துடி கௌசல்யா, நான் என்னடி பண்ணுவேன், 1க்கு 4 பெற்றேன். பரதனும் இவன் அவன் தம்பியும் என்ன பண்ணிட்டான், அங்கே போயிட்டான் கேகேய தேசத்துக்கு. ராமனும் லக்ஷ்மணனும் இங்கே போய் காட்டுக்கு சென்று விட்டார்கள். 4 பெத்தை இன்னைக்கு 4மே இல்லை. நான் பெற்றுட்டுனா ஐசியூ வார்டில் உட்காந்துட்டு இருக்கேனேடி, என்னடி பண்ணுறதுன்னு அப்படியே கௌசல்யா தேவியை அழுது 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 அப்படியே மூர்ச்சித்து விட்டான். அப்படியே நைட்டு போயிட்டே இருக்கு. இந்த கதையை கேட்டவொன்னு கௌசல்யா தேவி அப்படியே அழுகுறா. ஆனால் அந்த இரவு தசரத மகாராஜா பிராணத்தியாகம் செய்து விட்டார். இதுதான் பெரிய கஷ்டம் பாருங்கோ. புத்திர சோகத்தினாலேயே அப்படியே என்ன பண்ணிடுறான், ராமனை காணுமேன்னு சொல்லிட்டு தசரத மகாராஜா 64வது சர்க்கம் கடைசி ஸ்லோகம் பாருங்க. ஹா ராகவ மகாபாஹோ ஹா மம மாயாஷஹ ஹா பித்ருப்ரியமேநாத ஹாத்யவசித கதசுத ஹா கௌசல்யே வினஷ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி ஹா நிருஷன்சே மமாத்மித்ரே கைகேயி குலப்பாம்சினி. அவ பாருங்க எப்படி ஐசி வார்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட கைகேயை திட்டுறாரு. ஐயோ கௌசல்யா, இப்படி உன்னை நாசம் பண்ணிட்டேனேடி, ஐயோ என்னுடைய பிராணநாதனா இருக்கக்கூடிய ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சுடுறேனேடா. ஓ ராகவா, என்னுடைய உயிருக்கு உயிரானவனே, ஐயோ குலபாம்சினி, என் குலத்தை கெடுக்க வந்த கைகேயி, என்னை இப்படி பண்ணிட்டியேடி. இது ராமஸ்ய மாத்ருஹு, ராமா ராமா ராமான்னு நினைச்சுட்டு ராஜா தசரத சோசித்வா, ராமன் நினைச்சுட்டே தசரதனோட உயிர் பிரிஞ்சிட்ட உடனே அந்த மனைவிமார்கள் 353 பேரும் அப்படியே அவர் மேலே விழுந்து அழுதுண்டே இருக்கலாம். என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஐயோ என்னை விட்டு போயிட்டேன்னு இப்படி ராத்திரி முழுக்க அவள் அழுதுண்டே இருக்கா. காலையில் என்ன நடக்குதுன்றத நம்ம நாளைக்கு தினத்தில் பார்க்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஏக ராமநாம வராணனி.